புறப்படுமா? எங்க? நம்ம வள்ளி வீட்டுக்கு தான் புறப்படு. இப்ப வள்ளி வீட்டுக்கு எதுக்கு? நான் அங்க போயிருந்தம்மா. வள்ளி என்ன பார்த்தோன்னு ஓடி வந்து கனவை காத்திட்டாமா. அப்படியா? ஆமா. அவ ஏன் இப்படி செஞ்சா? அதை கேட்கறதுக்காக கூப்பிட புறப்படு. நில்லு செல்வம், நீ அவகிட்ட ஏதாவது கேட்டியா? ஆமா கேட்டேன். அவ எதையாவது சொன்னாளா? ஆமாமா. அவ சொல்றா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, உங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாமா. அப்படியே சொல்லிட்டாளா? சொல்லிட்டாமாங்கிற. அது மட்டுமா, வண்டியை கூப்பிட்டு ஏன் இப்படி சொன்னேன் நான் கேட்கிறேன். தாள் வந்து யாரு யாகி இருக்கானே அவங்க அப்ப, அவன் வந்து சொல்றான், இந்த அப்பா வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாடுற பொண்ணு, இனிமே தொட்டு பேசாதன்னு கையை பிடிச்சு பிடிங்கி விடுறாமா. எப்படி இருக்கு நியாயம்? ஏன் வள்ளியை நான் தொட்டு பேசும்போது தொடாதேன்னு சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? என்னடா வளர்ற? வள்ளிய பெத்தவர் வள்ளிய பெத்தது அந்த ஆள், வள்ளி பிறந்தது எனக்காக. இது அந்த ஆள் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. அந்த ஆள் என்ன ஒப்புக்கொள்றது? முதல்ல அவன் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. இல்ல ராஜா, அவளே உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி நாம் அவகிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, இந்த வார்த்தை அவளா சொல்லிருப்பான், நீ நம்புறியா? வேற எப்படி? நிச்சயமா கிடையாது, ஒப்புறான கிடையாது. அணுவணு அவளை எனக்கு தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசுறதுக்கு அவருக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதைத்தான் அவ அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கிறான். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை நான் கூப்பிடுறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நான் முடிய நடக்குதுன்னா நாம ரெண்டு பேருமே வழிகிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்ம வழிகிட்ட நாம மன்னிப்பு கேட்கறதுல என்னமா தப்பு இல்லைம்மா? அம்மா, இப்படி நினைச்சு ஒரு வேலை சொல்லியிருந்தா எப்படி? நானே சொல்றேன், இவங்க பெரிய பணக்காரங்களாச்சே, நாம ஏழைகளாச்சே, திடீர்னு நம்மளை கைவிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தா, அம்மா உன் மேல நானே சொல்றேன், அப்படி ஏதாவது நினைச்சு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சொத்து சுகமே எனக்கு தேவையில்லை, அத்தனை கைவிட்டுட்டு அவளை கைப்பிடிக்க பயா. இதை நான் சொன்னேன்னு வச்சுக்க, பத்தியாக பையன் நடிக்கிறாங்க. இதை நீ சொன்னாதான் வாங்கப்பா. செல்வம், கொஞ்சம் பொறு. நீ கேட்க சொன்னதையெல்லாம் அவகிட்ட கேட்கிறேன், நீ சொன்னதையெல்லாம் அவகிட்ட சொல்றேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்பதானே நீ அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்க. புராண அவ என்கிட்ட பேசிருக்கான்னு சொல்ல, நான் சொன்னதையெல்லாம் நீ ஒன்னும் கவனிக்கிறியா? சரி சரி, அவதான் பேசினா, இப்பதானே பேசினா. இன்னும் அவளுக்கு படப்படப்பு கூட அடங்கியிருக்காதேடா, கொஞ்சம் பொறுத்தேன்னா. அதெல்லாம் வச்சுக்காத, அதெல்லாம் முடியாது. சூட்டோட சூட காரியத்தை முடிங்க. சிலது தாண்டா சூட்டோட முடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தாப்பா முடிக்கணும். நீ இப்படி வா சொல்ற, நீ வாயா சொல்ற. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம முருகன் கோயில்ல வள்ளி திருக்கல்யாணம் நடக்க போகுது. அதனால என்னம்மா? அது நீயே கிட்ட இருந்து செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, என் கல்யாணமே முடியுமான்னு தடுமாறி போய் நிக்கிறேன். கடவுள் கல்யாணத்தை முறான்னு என்கிட்ட உடனே போய் அவளை கேட்க சொல்றியே, எதுக்காக? அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கவா, இல்ல விவகாரத்தை பெருசு பண்ணவா? விவகாரம் எதுக்கு நமக்குள்ள? இது சாதாரண விஷயம். அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதும், அவ்வளவுதான். அந்த முடிவுக்கு நான் அவளை கொண்டு வரணும்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ போட்டு தாண்டா செய்யணும். வெரி குட், வெரி குட். அப்படியே செய்யி. நீ பார்த்து எது வேணாலும் செய்யுமா. நீ ஏதாவது சொல்லி நான் மறுத்து பேசிருக்கிறா, எப்படியோ செய். நீ சாதன்னு சொல்லு, நான் செத்து போடுறேன். முடிவா வள்ளி எனக்கு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். நான் நீ பெரிய மனுஷன், எது வேணாலும் செய்யலாம். நான் சின்ன பையன், ஏதோ அவசரப்பட்டு சுத்தம் ஏதோ இல்ல, இது விவகாரமே வேற. நான் இப்ப போனேல அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவளா அப்படி சொன்னா உங்களை பிடிக்கலன்னு இல்லம்மா, எந்த பாவியோ சொல்லி கொடுத்துதான் அப்படி சொல்லியிருக்கா. அந்த பாவிகளுக்கு என்னதான் பிரியமோ எங்களை பிரிக்கிறதுல. ஏமா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? எல்லாமே கனவா போயிடுங்கம்மா. ஆமா, வண்டி விஷயம் எல்லாம் கனவாத்தான் முடிச்சிடும். வெரி குட், வெரி குட். அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. உள்ளது உதட்டிலே வந்தத, உதட்டிலே வந்தது உள்ளவே நினைத்தத. உள்ளத்தில் உள்ளது உதட்டிலே வந்தத, உதட்டிலே வந்தது
அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. தந்த பால் விஷமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். அன்னை தந்த பால் விஷமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம், உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. சொல்லிட்டே இருக்க சரியான லட்சணத்தை வந்து இது வள்ளியம்மாளுக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம் போட்டுக்குங்க. வள்ளி, இதுவரைக்கும் தெய்வத்தை நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. இப்ப இதயபூர்வமா நம்புறேன், பிரார்த்திக்கிறேன். இது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம். நித்திய சுமங்கலியான வள்ளியம்மை மேலேயே பாரத்தை போடுறேன். முருகப்பெருமானின் தர்ம பத்தினி வள்ளியம்மைக்கு மாங்கல்ய பலம் நிரந்தரம் என்பது உண்மையானால் உன்னுடைய மாங்கல்யமும் நிலைத்திருக்க. ஐயோ, என்ன காரியத்தை என்ன காரியத்தை செஞ்சுட்டீங்க? ஐயோ, நான் என்ன செய்வேன்? முருகா, முருகா. வள்ளி, வாங்கண்ணா. வள்ளி, வா வாமா. நீ இனிமே இந்த வீட்டு பொண்ணுதான். உன்னை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். பயப்படாதே, பயப்படாதே. உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் தெரியுமா, செல்வம் உனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன் மனோநிலைமை எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. என்ன தங்கச்சி அம்மா, நாம எல்லாம் எவ்வளவோ புத்திசாலித்தனமா என்னென்னமோ திட்டம் போட்டாவே, என்ன ஆச்சு? நம்ம கையில என்னென்ன இருக்கு? என்னமோ தெய்வ சங்கல்பம் நடந்து போச்சு. இனிமே இதுகளுக்கு நீடிச்ச ஆயுள கொடுக்கணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. அதுதான்மா உண்மையான புத்திசாலித்தனம். அக்கா, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு.
நீ இதை ஒத்துக்கிட்ட. ஆனா ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள நீ எவ்வளவு தூரம் இதை பத்தி பயந்துகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இங்க இருந்து விழுந்து அடிச்சு ஓடனேன். யார் அன்னைக்கு அழைச்சிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஜோசியர், அவர்கிட்ட போய் ஐயா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் உடனே இருக்கிற பெரிய சாஸ்திரம் அந்த புத்தகத்துல புரட்டி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டாரு. இந்த கண்டனைங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா சொல்ற. அப்படியா? என்ன பரிகாரம்? அவரே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட என்னன்னு கேள. சரி சரி கூப்பிடு. அண்ணா அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி செய்துடுவோமா? ஆஹா, தாராளமா. இத பாருங்க தங்கச்சி அம்மா, மனுஷன் சாகிற வரைக்கும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக யாரார் எந்தெந்த வழியில நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அந்தந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்கவே கூடாது. வாங்க 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 வாங்க, நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். என்னமோ பரிகாரம் இருக்கிறதாக சொன்னீங்களாமே? ஆமாமா. என்னங்க அது? அதாவது கல்யாணமான தம்பதிகள் இருவரும் கல்யாணமான தேதியிலிருந்து 1 வருஷம் வரை தாம்பத்திய உறவு இல்லாமல் விலகி இருந்தால் இந்த கண்டத்திலிருந்து மீள ஓர் சந்தர்ப்பம் இருக்கிறதாக ஜெகஜோதி ஆரூடத்திலே பிரகஜோதி முனிவர் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். என்ன எழுதுற? நாம் இருவரும் ஒரு வருடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும் என்று சொல்லு. 1 வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாவி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். அம்மா அம்மா அம்மா, வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இந்த 1 வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளியை கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1 வருஷம் இல்லை 1 நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல. அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் 1 வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியா இருக்கு. அப்படியா அம்மா? இது என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே? நீங்களே சொல்லிடுங்கப்பா. போம்மா, நீயே போய் சொல்லு. என்னன்னா அது? உங்க மருமக என்னமோ சொல்றா. என்னம்மா? சொல்லுமா. இந்த 1 வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே என் தங்கமே. அப்போ நான் அழிச்சிட்டு போலாம் இல்ல? என்னன்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து செய்யுங்க. தம்பி தம்பி. என்னங்க? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. எதுக்காக நன்றி? இப்படிப்பட்ட பேராபத்துல இருந்து செல்வத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தே பாரு. இதுக்கு தாண்டா கூட பிறந்த ஒருத்தன் வேணுங்கிறது. அக்கா, செல்வத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எந்தெந்த வழியில முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலது வெளிப்படையா சொல்ல முடியுது, சிலது சொல்லவே சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? இப்ப சொல்லிருக்கான ஜோசியம் ஒரு பரிகாரம். இது ஒரு கால் பலன் கொடுக்கலாம்னு தான் சொல்றான். நிச்சயமா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கணும்னா இன்னொரு வழி இருக்குங்கிறான். என்ன வழி? மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து செல்வத்துக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கிடும் சொல்றான். இவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. ஆஹா, என்னக்கா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட?
இதுல எவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? முதல் பாயிண்ட் இது ரெண்டாம் தாரம், ரெண்டாவது பாயிண்ட் முதல் தாரம் உயிரோடு இருக்கா, மூணாவது பாயிண்ட் முதல் தார கல்யாணத்தினால ஒரு வருஷத்துல அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற பயங்கர நிலைமை. இப்படி இருக்கும்போது எந்த தாய் தகப்பன் பொண்ணை கொடுக்க துணிஞ்சு வருவான்? ஏன் தம்பி, உன் பொண்ணு ரத்ன ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டுறதானே? அதெல்லாம் காட்டி வச்சுக்க. என்ன சொன்னாரு? என்ன ஜாதகம் நல்லா இருக்கு, இவளை கட்டிக்கிட்டவன் 90 வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். பின்ன என்னடா, அவளையே கட்டி வச்சுட்டா போச்சு. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் இடம் கொடுக்காத. இதனால வீண் பழி பாவம்லாம் ஏற்படாம. என்னடா பழி? என்ன நீ பாட்டுக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க? இதனால நிச்சயமா சொல்றேன், என் பேர்ல பழி வந்தே தீரும். வரட்டுமேடா, செல்வத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ அந்த பழியை சுமந்து விடாதா? என்னடா டேய், கூட பிறந்தவ நீ இவ்வளவு தூரம் யோசனை பண்ணும்போது வேற எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. சரி சரி, வேணாடா, விட்டுடுறேன். அக்கா, நான் சம்மதிக்கிறேன். இவ்வளவுதானேடா, முதல்ல போய் ரத்னாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். அதோட எனக்கு ஒரு யோசனை. என்னதான் நாம ஜாதகம் பரிகாரம் அப்படி செஞ்சா கூட உலக நடப்போட்டி நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் 24 மணி நேரமும் செல்வத்துக்கு கூடவே இருக்க முடியாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை, செஞ்சிரு செஞ்சிரு. சரி, முதல்ல டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் போய் ரத்னாவை கூட்டிட்டு. சரி தம்பி, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கட்டும்பா. வள்ளி வள்ளி, உங்க வீட்டுக்கார உடம்புக்கு என்ன? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்காரா? டாக்டர் ராஜா இல்ல? பெரிய டாக்டர். ஆமா, கடைசி நிமிஷத்தை தான் அவரை வரவழைப்பாங்களா? அதனால நமக்கு என்ன? அந்த டாக்டர் உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். என்ன விஷயம் வேலைக்காரனை விசாரிச்சேன். உங்க வீட்டுக்கார பாக்குறதுக்காக அவரை வரவழைச்சிருக்காங்களா? அப்பா அப்பா, என்னம்மா? டாக்டர் ராஜா இல்ல? ஆமா, பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரா? ஏன்? அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? யாருக்கு? உங்க வீட்டுக்காரனுக்கா? ஆமாப்பா. என்னம்மா இது? அப்படி ஏதாவது இருந்தா நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அவளை பெரிய டாக்டர் வரவழைச்சிருக்கும் போது நமக்கு சொல்லி அனுப்புறதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும்? வாங்க, என்னன்னு பா. வரேம்மா, வரேன். எல்லாம் அந்த ஜோசியம் படுத்துற பாரு. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரும். செல்வம், நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்போ என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும். சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ண ஃபார் யுவர் மதர் சேக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். ஐயோ, எனக்கு ஒண்ணுமில்ல வள்ளி. இல்ல இல்ல, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் அப்பவே சொன்னேனே இந்த பாவியை. ஐயோ ஐயோ, நான் போறதா இருந்தா ஒன்னியூர்ல கூட்டிட்டு போவேன். ஏமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம நிக்கிறியா? என்ன இது? வள்ளி வள்ளி, ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் சும்மாதான் பரிசோதனை பண்றாங்க. எந்திரமா. மிஸ்டர் பூதம், இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி. எழுந்து. எழுந்திருமா. எனக்கு ஒண்ணுமில்ல இருக்காது. என்ன டாக்டர் இது? அம்மா, அம்மா, லட்சுமி கிரகம், கிரகலட்சுமி. ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிருக்கேன். ஆமா. படிக்க அப்பா, சும்மா ஒண்ணுமில்லங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? ஓ, என்ன டாக்டர்? எங்கோ ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுங்க. தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க சீக்கிரம். ப்ளீஸ். என்ன என்ன என்ன? செல்வம். ஐயோ, டாக்டர். என்ன டாக்டர்? ஐயோ. 5 6 7 லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி, உங்க மூளைக்கு இப்போ வேலை கொடுப்பேன். முன்னுக்கு கொஞ்சம் வாணி, முன்னுக்கு கொஞ்சம் வாணி வாணி வா. லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி, உங்க மூளைக்கு இப்போ வேலை கொடுப்பேன். முன்னுக்கு கொஞ்சம் வாணி, முன்னுக்கு கொஞ்சம் வாணி வாணி வா. லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி. கம்புக்கு வாயை கொடுக்காதே, வளர்த்தவன் பேரை கெடுக்காதே. வம்புக்கு வாயை கொடுக்காதே, வளர்த்தவன் பேரை கெடுக்காதே. என் கம்புக்கு வேலை கொடுக்காதே, கம்புக்கு வேலை கொடுக்காதே.
எப்படி கேட்கணும், பந்தை எறிஞ்சா எப்படி குடிக்கணும், நன்றியை நீ எப்படி காட்டணும், திருடனை நீ எப்படி விரட்டணும். லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி. என்ன காவேரி அம்மா? வாப்பா வா. என்ன திடீர்னு? திடீர்னு தான். ஆமா, ரத்னாங்க உள்ளாரதான் இருக்கா. அப்பா சாமி, நீ மாசம் 100 இல்ல 200 எனக்கு கொடுத்தாலும் ஓமாகளை வச்சு பாதுகாக்க நம்மால் ஆகாதப்பா. என்னம்மா ஒரேடியா தலிச்சுக்கிறீங்க? அது அப்படி என்னதான் பண்ணுது? என்னதான் பண்ணுதா? ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம். என்னால சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க திரும்ப ஒரே நாய் மயம்தான். நான் எத்தனை தரம் தான் வீட்டை கூட்டி கூட்டி அல்றது. அவ குழந்தை பருவத்துல இருந்து அப்படித்தாம்மா. நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா ரத்னா, வெரி குட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்போ 8 தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்லுறேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார், அவன் கிட்ட கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க. இவன் கரெக்டா கொடுத்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்தா வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்தா, எப்படி கொடுப்ப சொல்லு? இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா யார் நீயா? அத்தானுக்கு எடுக்கணும். ரொம்ப புத்தால் பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. பா செல்வம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வர்றேன். கவனிச்சுமா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா. பரம்பரை வியாதியை விசாரிக்கிற மாதிரி. டாக்டர் சார், என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. வர்றேன். டாக்டர் சார், என்னம்மா? 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மிட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும். ரத்னா, மணி 4 அடிச்சிருச்சு. அடிக்கட்டா. டாக்டர் சொன்னபடி உன் அத்தானுக்கு டானிக் கொடு. கொடுக்குறேன். ஓடு. ஓடுறேன். டானிக்கு
நீங்களா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து. அப்படியா? அப்பா இல்ல. ஏதோ பொதுக்கூட்டமா வெளியே போயிருக்காரு. அப்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லு. சொல்ல முடியாது, திடீர்னு வந்தாலும் வந்துடுவாரு. வள்ளி, சிரிச்சுக்கிட்டே போறிய, என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லையே. நான் மறுபடியும் சிரிக்கிறிய ஏன்? அதுவா, உங்களை நான் எத்தனை நாள் பார்த்திருக்கேன், எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அத்தனை தடவை நான் பார்க்காததெல்லாம் இப்ப உங்க முகத்துல இருக்கு. என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்கு. அது முகத்துல இல்ல, மனசுல இருக்கு. அதுதான் வெளியே. என்னதான் மனசுல இருக்கு? எவ்வளவோ. எப்படி? என்ன எவ்வளவோ? எப்படி? எதையாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் வடித்து சொல்ல, எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் வடித்து சொல்ல, எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. உயிரா உடலா பிரிந்து செல்ல, உயிரா உடலா பிரிந்து செல்ல, நாம் பிரிந்தது என்னாலும் கலந்து கொள்ள, நான் உயிரா உடலா பிரிந்து செல்ல, நாம் பிரிந்தது என்னாலும் கலந்து கொள்ள, நான் உயிரா உடலா பிரிந்து செல்ல. நின்றால் நடந்தால் உன் நினைவு, நின்றால் நடந்தால் உன் நினைவு, என் நினைவே அகன்றால் உன் கனவு, என் நினைவே அகன்றால் உன் கனவு, கனவு ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. குங்குமம் நிலைக்கும் குலமகளே, குங்குமம் நிலைக்கும் குலமகளே, நான் குலவிட துடிப்பது உன் நிழலே, நான் குலவிட துடிப்பது உன் நிழலே. நிழலும் நினைவும் அனித்தியமே, நிழலும் நினைவும் அனித்தியமே, என்றும் நிலையாய் நிற்பது சத்தியமே, என்றும் நிலையாய் நிற்பது சத்தியமே, சத்தியமே, சத்தியமே.
டாக்டர், இந்த ஜோசியம் ஜாதகம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்படுறதே கிடையாது. குழப்பறீங்க இல்ல, தெளிவா சொல்றேன். இத பாரு, ஜோஷ் என்ன சொல்றான், இத பாருப்பா, உன் ஜாதகப்படி இன்னென்ன தேதியில உனக்கு என்னென்ன ஆபத்து வருதுங்கிறான். அந்த ஆபத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமோ? முடியாது. அதனால முடியாத விஷயத்தை நினைச்சு மோதிட்டே என்ன அர்த்தம்? மோதுறதாவது எனக்கு பயமா இருக்கு டாக்டர். அதான் பயப்பட வேண்டான்ற. பாரு, ஜோஷ் என்ன பண்ணும், ஆளை பயமுறுத்தும். பயம் மனுஷனை கொன்னேப்படும். ஆமா, பாரதியார் என்ன சொன்னாரு, அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்ன அர்த்தம்? பயந்தா போயிடுவேன். ஜோஷத்தை நினைச்சு பயப்படுறவையா? பயப்படுறேன். பயப்படாத. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. என் கசின் பிரதர் ஒருத்தன் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தான். அவங்ககிட்ட யாரோ ஒரு ஜோஷம் போய், நீ ஜட்ஜாவே இருந்தா பெருமனை சம்பாதிக்க முடியாது, உன் ஜாதகப்படி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட் எடுத்தியானா ஒரே வருஷத்துல எங்கேயோ போடி வேணாம். இந்த பையனை நம்பி உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட்ல இறங்கணும். இறங்கினவன் தான் இன்னும் கதை ஏறவே இல்லை. ஐயோ, பினிஷ். அதனாலதான் சொல்றேன், இந்த ஜாதகத்தை நம்பி கையில இருக்கிறத விடுறதும் தப்பு, அதுக்கு பயந்து குறுக்கு வழியா போறதும் தப்பு. அதான் பாயிண்ட் டாக்டர். பாயிண்டே அதான். டாக்டர், இப்ப நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் சைட்டை பார்க்கணும் அப்படி. இல்ல டாக்டர், நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணமே எங்க மாமா பொண்ணு ரத்னா தான். ரத்னாவா? ஆமா டாக்டர். டாக்டர், நான் சின்ன பிள்ளையில இருந்து வள்ளியை காதலிச்சேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே சீமைக்கு போயிட்டேன். சீமைக்கு போயிட்டு வந்த உடனே கல்யாணம் ஆகி போச்சு. இடையில உள்ளவங்க ஜோசியம் ஜாதகம்னு சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே டாக்டர், என்னுடைய வயசு, நான் சின்ன வயசு தான். நான் மனைவியை பிரிஞ்சு தனியா இருக்கேன்னு டாக்டர். இந்த நேரத்துல ரத்னா வர்றா, என் கூட பேசுறா, பக்கத்துல உட்கார்றா, ரொம்ப அந்யோன்யமா பழகுறா. டாக்டர், உங்களை தகப்பனார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றேன். நானு அவளை பார்க்கும் போதும் பேசும்போதும் பழகும் போதும் நான்... செல்வம், நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீ தைரியமா சொல்லு. டாக்டர், நான் நினைக்கிறதுலாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. என் மனைவி இருக்கா, அவளுடைய ஞாபகம் அடிக்கடி வந்துருது. இருந்தாலும் ரத்னா இவ்வளவு க்ளோஸா மூவ் பண்ணும் போது நான் என்னுடைய மிருக இச்சை என்ன டாக்டர்? செல்வம், மறுபடியும் சொல்றேன், இப்ப என் குடும்ப சமாச்சாரம் சொன்னேன்ல, அவன் ஜாதகத்தை நம்பி குறுக்கு வழியில போனா பரவாயில்ல, அவன் ஆம்பளை, பிசினஸ், இது பொண்ணு ஃபேமிலி அஃபேர். நீ ரத்னா ஏதாவது அப்புறம் சரி பண்ண முடியுமா? அதனாலதான் சொல்றேன், என்னைக்கும் நேரான வழியில போ. கோ ஸ்ட்ரைட். என்னப்பா அது? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது டாக்டர். என்னது? நேர் வழி. அவ்வளவுதான். டேக் ரெஸ்ட்.